நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதை சங்கரா மீன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். நான் புளியை சுடுதண்ணி யூஸ் பண்ணி ஊற வைக்கிறேன். சுடுதண்ணி யூஸ் பண்ணுறதுனால புளி சீக்கிரமாக ஊறும். இப்போ இந்த புளி கொடியே தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம தேவையான தேங்காய் வெங்காய விழுதை அரைச்சிக்கலாம். நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காவை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சதுக்கப்புறமா அது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் மைய அரையணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியையும் புளி கூடயே சேர்த்து நம்ம கையால் கரைச்சிக்கலாம். தக்காளி கரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புத்தூளையும் புளி கூடயும் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ சட்டி காஞ்சதும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு 2 ஸ்பூன் வடகம் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும், தீயக்கூடாது. வடகம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் நம்ம வடவத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு கருகக்கூடாது, நல்லா வெந்து வரணும். பூண்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க.
இதை மறுபடியும் மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. மீன் வெந்ததுக்கப்புறம் நம்மளால் கலக்க முடியாது, மீன் உடைஞ்சிடும். இப்போ இதை மறுபடியும் மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. நம்மளுக்கு குழம்பு கொதிச்சிடுச்சு, மீன் மட்டும்தான் வேகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. வாசனைக்காக கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்து கூட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நம்ம இட்லி, தோசை மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.